நேத்து நம்ம ரஜினி சார் நடித்து முடித்துள்ள வேட்டையன் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்தது. இந்த விழாவில் நம்ம ரஜினி சாருடைய ஸ்பீச் கேட்க ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருடைய ஸ்பீச் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் படம் பார்ப்பது போலதான் இருக்கும். சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, கருத்து அப்படின்னு அனைத்து விஷயங்களையுமே நம்ம ரஜினி சார் பேச்சுல இருக்கும். அதே போலதான் வேட்டையின் இசை வெளியீட்டு விழாவில் நம்ம ரஜினி சார் பல எமோஷன்களை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு. சிரிக்க மட்டும் இல்ல, தன்னுடைய கருத்தின் மூலம் சிந்திக்கவுமே வச்சிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சகுனிகள் இருக்கின்ற ஒரு சமுதாயத்துல நல்லவனா இருந்தா மட்டும் பிழைச்சிக்க முடியாது, கொஞ்சம் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியத்தனமும் வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த கருத்து தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. பலருமே ரஜினி சாருடைய இந்த கருத்து 100% சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஞானவேல் சார் இயக்கத்துல தான் எப்படி நடிக்க ஒப்புக்கொண்டேன் அப்படின்றத பற்றி ரஜினி சார் பேசியிருக்காரு. அவர் சொன்னதாவது, சௌந்தர்யா என்னிடம் ஞானவேல் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வைத்துள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஞானவேலை அழைத்து பேசிய பொழுது, நீங்க மெசேஜ் சொல்வீங்க, எனக்கு மெசேஜ் சொல்ற படம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். நல்ல கமர்ஷியலா ரசிகர்கள் கொண்டாடும் வகையில கதை இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. உடனே பாத்தீங்கன்னா ஞானவேல் அவர்கள் ஒரு சில நாட்கள் கழித்து கமர்ஷியலாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்காரு. மேலும் என்னால லோகேஷ் நெல்சன் மாதிரி இல்லாம வேறொரு கண்ணோட்டத்துல உங்களை காட்டுறேன் அப்படின்னு ஞானவேல் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு உறுதியுமே கொடுத்திருக்காராம். அப்படி அவர் பண்ண கதை தான் வேட்டையன் அப்படின்னு நம்ம ரஜினி சார் அவர்கள் ரொம்ப கலகலப்பாக இந்த ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.